அம்மா போஸ் எங்க இருந்து வர? சுடுகாட்டுல இருந்து அப்படியே கீழே வந்து நடுகாட்டம் வந்து இப்படி வந்துட்டேன். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து போஸ்ட் மேனேஜர்மா நானு. போஸ்ட் ஆபீசர். அதான் மெம்பர்ச்சிக்கிறீங்களா? இறந்தரம் வந்து இல்ல. யாரு எழுதிருப்பா? படிச்சவங்க. எம்மடி மங்கைய தட்டாதிகளா பாருங்க இந்த மனதான நிறுவத்தை இது எங்கிருந்து வந்ததோ இதை எழுதி வைத்தவர் யாரோ இதனை பிரித்து பார்த்து என்ன தெரிஞ்சிடலாம். ஆமா அப்படியே பார்த்தவ தெரியும். அதோட ஏமா இந்த நிருபம் வந்து கீழ்ச்சிட்டு படிக்கிறியா? கீழ்ச்சிட்டு இதெல்லாம் இல்லம்மா அந்த நிருபனுடைய போஸ்டுடைய கீழ்ச்சி போட்டு எப்படி அப்ப படிக்கிறது? அப்படி இல்லம்மா இந்த நிருபத்தினுடைய அந்த அந்த ஓரம் ஒட்டி அந்த ஒட்டத்தை மட்டும் கீழ்ச்சிட்டு உள்ளகிற வார்த்தை அந்த முனையை மட்டும் கீழ்ச்சி போட்டுருணும். அப்பதான் அப்படியே உள்ளகிட்டு தெரியும். ஆமா ஆமா அது ஒட்டின்னு இருக்கு பாரு. ஓ ஆமா. ஆஹா கண்டிப்பா பிஸ்கட் பாக்கெட் பழகி எமடி இதை வாசித்து பார்க்கும் போது எனக்கு வரிந்த நிருபம் அடி பாசமுள்ள பாஞ்சாலி எனக்கு பார்த்து விடுத்தரடி பாவை என்னை வரவே தாவி மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்திய மேகலோகத்தை ஆண்டு வரும்படியான மேகலாயினுடைய குமார்த்தி மின்னலொளி தங்கைக்கு அக்கா எழுதக்கூடிய நிருபம் எவ்விதம் என்றால் பாண்டவராய ராஜாக்கள் வனவாசம் சென்றிருந்தார்கள் 12 முடித்தார்கள். கீழே என்னவோ போட்டு வச்சுக்குது. என்ன போட்டு வச்சுக்கிறியா? தோட்டப்பாடி புளியாந்தோப்பில் கீழே ஆலமரத்துக்கு கீழே இன்னைக்கு காரியம் செய்யப்பட்டது. எல்லாரும் தாலி இறக்கப்பட்டதுமா? என்ன கொலகாரனா இருப்பாங்களோ? இந்த அத்தை இருக்குதான் படிக்க வேண்டிய. அதனால் பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்தார்கள். ஓராண்டைக்கு அந்த வாசத்தை கழித்தார்கள். விளாடன் அளிக்கப்பட்ட உபலாவி பட்டணத்தில் தங்கியிருக்கின்றோம். சந்தோஷமா இருக்கும் காரணத்தினால் இப்ப இவர் ராஜாக்களுடைய சஞ்சலம் நீங்கிவிட்டது. அதனால் இந்த 12 ஆண்டு காலமாக நாம் செய்ய வேண்டிய கங்கா பூஜை மாங்கல்ய பூஜை நின்று விட்டது. இப்போ சந்தோஷமா இருக்கும் காரணத்தினால் 8 பட்டஸ்திரிகள் ஒன்று சேர்ந்து மன்னன் பிழைக்க மாங்கல்ய நிலைக்க கங்கா பூஜை செய்ய வேண்டும். நிருபத்தை கண்டதும் தங்கை மின்னலொளி புறப்பட்டது சீக்கிரம் என்னிடம் வர வேண்டும். அக்கா திரௌபதி எழுதியிருக்காங்க நிருபம். ஆமா இன்னைக்கு 8 பேரு வராளுல அவன் அடவுல வச்சிருந்தாங்க, பொட்டில வச்சிருந்தாங்க. பட்டு புடம் என்ன சிரிக்கிறீங்க? அங்க யார பட்டு புடம் கட்சி இந்த உங்க அக்கா சின்னக்கா போகவதி போகவதி அது கரைக்குத. அவன் கரையை பாத்தியா? பட்டு புடம் கரமா அந்த வெளியில வச்சிருக்கும் அந்த கரை அம்மா அகலம் கட்டின்னு வந்துருக்குது. அந்த அது ஒண்ணுத்துக்கே நீ பதில் சொல்ல முடியாது. வெள்ளியில கரை வச்சிருந்தா புடிச்சிட்டு போயிட்டு படுத்து. சரி அவெல்லாம் வருவா. ஆம்படியானே இல்லன்னு நான் அழுதுன்னு கத்திக்கிட்டு கதறிங்க. ஆம்படி அழகா பார்க்கணும்னு சொன்னா, ஒரு பெண்ணு அழகா இருக்கணும்னு சொன்னா கணவன் ரசிப்பதற்கு தான் ஒரு பெண்ணு அழகா இருக்கணும். அதுக்காக அந்த மாதிரி அலங்கோலமா போட்டு இந்த மாதிரி இருக்கிற இப்ப போனா அஜாத்துக்கு சின்ன வண்டி தானே. 2 பேத்தியா 2 பேத்தியா இன்னொரு பேத்தி சலிச்சுட்டியா? வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? ஏன் இப்படி இருக்கிறன்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்றது? என்ன சொல்வது? அது புரியல. போவாத போனாலும் அக்கா திரௌபதி அக்கா
கோச்சுக்குவாங்க. ஏன் நீ ஒரு வார்த்தை சொல்லலாம். என்னன்னு என்கிட்ட இதுக்கு தான் வந்தாரு, அவர் மண்டையை ஒண்டி போச்சு சொல்லலாம். என்கிட்ட இதுக்கு தான் வந்தாரு. சொல்லுங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லலாம். ஐயோ ஐயோ, இந்த போக வயதுன்னு ஒருத்திக்கிறாங்க. அப்பா என்ன அதுக்கு சொல்றேன். 15 வருஷம் வெளிநாட்டுல பார்த்தா கூட நாங்க 8 பேர் இன்னும் சும்மா மாதிரி பாவாவ அவ சும்மா சும்மா கடம்ப கண்ணு மாட்டிக்கிறோம். 2 அம்பி அந்த கூட தாங்குவோம். அது அந்த ஆளு இவன் மூஞ்சி பார்த்து காட்டலாம் பத்தியா. என்கிட்ட ஒரு ருசி இருக்குது. நான் என்ன சொல்றேன், போகலன்னு சொன்னா அக்கா தப்பா நினைப்பாங்க. ஆமா, புறப்பட போவோம். எதனா கேட்டா எதனா ஒரு சாக்கு சொல்ல வேண்டியதுதான். கிளம்பி தன்னை தேடி கோவப்படாது. ஏன் அம்மா கோவம் வருது உனக்கு? அவன் மேல மட்டும் இந்த மாதிரி எச்சு போற ஏறக்கூடாதுமா 5 மணிக்கு. ஐயா ஆம் நடிகை ஒண்ணு நடந்து போடுவோம். சத்திய போடு அக்கா இருக்காங்க பாரு. தங்கச்சி வந்து சொல்லுப்பா. ஒரே ஓட்டம். ஏமா சொல்லுமா. ஓ தங்க பாஞ்சே, உங்க தங்க பின்னலோடி. உங்க தங்க சின்ன தங்கச்சி பின்னலோடி. சின்ன குட்டி ஐயோ யாரு பாரு பொய்யா இருப்பாங்க. எப்ப நப்பி பாருங்கப்பா. ஐயா நான் பெருசா போட்டாலும் போட்டா இந்த ஊருக்கு தெரியாத அம்மா மெலிசா இருந்தேன்னு அந்த கை வச்சுதான் இந்த ஐயா நீ நானும் சரி. அப்படி தங்கச்சி வந்துட்டா இருக்காங்க வந்து வர சொல்லு. கோபம். ஓ அக்கா அக்கா என்னடா தோட்ட பாயிட்டு வெறும் பொண்ணு வேஷமா நிக்குது சாமி. 2 நாள் பூரா இல்ல கடப்ப கண்ணாட்ட நிக்கிறாரு. ஆமா இது பூரா காங்காயம் பசுமா. அக்கா சொல்லுங்க. நடுமை போய் நீ அந்த கொஞ்சம் நட்டு அப்படி நிக்கிறேன். இப்ப எப்படி இந்த மாதிரி போட்டா சேலை இந்த பச்சாத்தா போயிட்டு நொடுக்கு சேலை இருக்கும். ஆமா அக்கா சொல்லுங்க. பொன்னிறவதியே அந்த பூபாதிகள் அம்மா போறேன். அம்மா போறேன். வீட்டுக்காருக்கு வேற மண்டை வேற உடஞ்சி போச்சு. இப்ப 2 அதுலயே 2 தான்.
இல்ல நான் சார் ரசம் அக்கா கண்ண தங்க சுமத்தி வையா வரப்போகுது அம்மா எனக்கு வேற குறை மேல குறையும் சரி ஆமா இப்பதான் வந்தாளா இப்பதான் வாக்குற கூட நீங்க மட்டும் வந்தாளா ஈரமான கட்டையா சக்காலியா வந்தாளா தங்கச்சி என்ன நான் ஏன் மான கட்டுக்கு இவளுக்கு எப்படி தெரியும் என்னடி ஈரமான யானை கட்ட வேண்ட ஓ என்ன பத்திரமா இருக்குடா கூடு போட தெரியாம நானே பாதாள லோகத்திலிருந்து வந்துட்டேன் சீக்கிரம் குஸ்தி வெளியே வரதுல கொத்தோடு குதிக்கிறதுல எம்மா நான் வெயிட் பண்ணேன் எங்க வாடி பாப்பா ஏய் யாருன்னா இருந்தாலும் நம்ம தங்கச்சி அவன் கோவத்தை வச்சு அங்க காட்டாத அவ பயந்துடுவா ஆமா கொஞ்சம் நிதானமா போ ஆமா அவ சின்ன பொண்ணு அதனால உன் கோவத்தை காமிக்காத காட்டாடி பாப்பா அக்கா சொல்றதெல்லாம் கேக்குறேன் நானு சரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் பாப்பா ஆஞ்சாடி அக்கா சொன்னா மட்டும் தான் கேட்க மாட்டேன் ரொம்ப கோவமா இருக்கிறா அப்படியா யாருடா உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க சரி அதனால அவகிட்ட பதமா போ சரி 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 ஆமா வீட்டுக்கு நிக்கிறா சரி 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 ஓஹோ மச்சா சொல்றேன் நானு இது ஏழை கண்ணி இலை கண்ணி அக்கா காலை கொஞ்சம் நெருக்கி வை அக்கா காலை கொஞ்சம் நெருக்கி என்ன நெருக்கி வை இல்ல அகலமா வைக்கிறேன் அதனுடைய பாஷை எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன பாஷை அது இந்த பாதாள உலகத்துக்கும் இந்த பூ உலகத்துக்கும் நடமாட்டும் இந்த மாதிரி மாட்டி தாட்டா தரமாட்டமா போட போறீங்களா நான் மட்டும் போக மாட்டேன் பொண்ணு மாட்டி நான் போட்டுருவேன் அம்மா பேரு நான் எந்த பழக்கம் இல்லாத ஒரே நிலையாகிறவன் அதனால உசாரா இருப்பேன் சரி போ நம்ம கரெக்டா போக சொல்றேன் பாரு எப்படியே ஓ இந்த பாஷை அந்த பாஷை எப்படியே போகா இந்த காலம் கொஞ்சம் அகலமா வை இப்படி சொல்லிட்டா ஓ படுன்னா உட்காரு பழகுது உட்காருன்னா நிப்பா பழகுது ஆமா நில்லுன்னா அப்படியே படுத்துக்கும் வெறி வேப்பள நாயகி ஏற்பாடும் வேப்பலகாரி அக்கா அது பூஜை திருப்பந்து பாரு அர்த்தம் நூறுக்கு மாதகுலம் மணிமா முத்து மாணிக்கா இது என்ன முதல காட்சியா இருக்குது மாதர் குலத்துக்கெல்லாம் மாணிக்கன்னா எந்த வகையில அவ மாணிக்கம் கொஞ்சம் போடு அளவு பார்த்துட்டு நீ இருக்கா நீ தான் பொம்பளை ஆமா அக்காவும் தான் பொம்பளை ஆமா நீ தான் பொட்டு வச்சுக்கிற ஆமா இங்க வா நீ தான் பொட்டு வச்சுக்கிற நானும் தான் போட்டு வச்சிருக்கேன் அம்மா அகல வச்சுக்கிற பாரு எங்க அக்கா பொட்டு ஆமா நீ தான் புடவை கட்டிருக்க ஆமா என் மத்து கட்டிக்கிற பாரு புடவை டேய் இன்னொரு எம்மா தூரத்துக்கு கட்டி வச்சுக்கிறா ஒரு பொம்பளை ஒரு பூமியில பிறந்து விட்டா அந்த புடவை பாலம் தெரியாத கட்டணும் இது நீர்றா இதுக்கு என்ன காரணம் சொல்லுவா எங்க அக்கா சொல்லு ஒரு பெண்ணா பிறந்தா எப்படி இருக்கணும் நீ சொல்லுங்க எப்படி இருக்கணும்
நம்ம அம்மா சொல்லு. பையன் அம்மா அகலமா பொட்டு வைக்கிறோமோ அம்மா நாளைக்கு நீடித்து இருப்பா கட்டணம் ஆம்பியா ஏன் அந்த பொட்டை சின்னதா சுருக்கி வச்சா சுருக்க கூடாது நம்ம எந்த அளவுக்கு போட்டு சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதியில சுருக்கின்னு போடுவோம் கட்டணம் ஆம்பியா ஓ சுருக்கின்னு போடுவான். ஆமா சுடுகாட்டு சுடுகாட்டு அதனாலதான் நாளைக்கு நாள் இந்த புடவை இப்படி கட்டலாமா? ஓ ஏன் இறக்கட்டா? ஐயோ அதரே தங்கச்சியா என் மாமியா சொல்லி கொடுத்துக்கிறா. என் மாமியா சொல்லி கொடுத்துக்கிறா இந்த புடவையை இறக்கி கட்டனா குடும்பம் இறங்கிட்டு போயிடும். ஏன் இந்த புடவையை தூக்கி கட்டினா குடும்பம் கொடி கட்டி போயிருக்கும். ஆனா நான் சொல்றது கேளு, இந்த புடவையை சுத்தமா வச்சு தலைப்பா கட்டிக்கோ, குடும்பம் கஷ்டம் கட்டிக்கோ. தாங்கல்ல பொடி தூக்கி தலைப்பா கட்டா என்னது அம்மா விடுவனே ஒரு பெண்ணா பிறந்தா இப்படித்தான் இருக்கணும்னு எடுத்துக்காட்டா வந்தவன் எங்க போகவையா அக்கா மட்டும்தான். எப்படி எப்படி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். இன்னும் பூனை போடுறாங்களோ வெள்ள விளையாட்டு பூரி வச்சுக்கிட்ட நாங்க எல்லாம் வருஷம் 12 வருஷம் ஒரு முறை கங்காவை காவல் பூச்சி செய்யுது. ஆமா, அதனால பொங்க வைக்கலான்னு நெல்லி குத்தி நெல்லு வேச்சு போட்டு காய வச்சு ரைஸ் மில் போய் குத்தலான்னு போனேன். நெல்லை ஏற்றி போனீங்க. ஆமா ஏத்திட்டு போய் மிஷின்ல கீழே கொட்டி சால்ல எடுத்து அள்ளி அந்த டபரால கொட்ட போனேன். இந்த சால்ல அந்த அலாரத்துல கொட்ட போறேன். அந்த இடத்துல ஓடு மாட்டுது, ஜாயிண்ட் பில்ட் ஓடு மாட்டுது. இந்த மோட்டருக்கும் இந்த அலாரத்துக்கும் இந்த ஜாயிண்ட் பில்ட். ஆமா, இந்த சால்ல அள்ளி நெல்லவாரி கொட்டவும் அலாரத்துல கொட்டவும் இந்த ஜாயிண்ட் பில்ட் அறுத்துக்கிட்டு அப்படியே வயசு ஓடி போச்சு. ஆமா, அது என்ன ரத்தம் தானே வரணும். ஆமா, அது என்ன வெள்ள விளையாண்டு நான் கவுனியா முட்டை சீவு பிடிச்சிச்சு. ஏதோ வந்து கேட்காம இதெல்லாம் சரி போட்டோம். அதனாலதான் நாதகுலம் மணிமா மொத்த மணிக்கா மன்னன் பிழைக்க மாங்கல்ய நிலைக்க நாம எல்லாம் இன்னைக்குதான் அக்கா புதுகுலமா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். பரவாயில்ல சந்தோஷமா தங்கா நம்ம கும்பலாம கூடிக்கிறோம். சந்தோஷமா ஒரு விளையாட்டு விளையாடலாம். எங்க இல்ல நம்ம நந்தவனம் போயிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு பூஜை முடி தூக்கிட்டு போய் அங்கதானே போய் எல்லாம் செய்யறோம். அதுக்குள்ளே அவசரப்படுறியாமா? அக்கா காரி அவசரப்பட்ட நான் பட்டுட்டேன். சரி அப்படின்னா பூஜை முடி தூக்கு. பாரு எம்மா சொல்றது என்னடி தலைமையில ஏன் அடுப்பு அடுப்பு இல்ல ஏற்கனவே எனக்கு போக வதிக்க போற பயணம் தாலி எட்டு வந்த புதுசு நான் அப்படின்னா வயசுல வர வந்துட்டு நான். அதனால அவ சண்டை பிடிச்சுவா. ஏன்டி ஏன் அடுப்புல வந்து அதனால இதுதான் என் அடுப்பு. இதுக்கு நேரம் கரெக்டா அந்த சொப்புறம் வச்சிருப்பாரு. இதுக்கு நேரம் என் அடுப்பு இருக்குது. நான் அடுப்பு வச்சுட்டேன். பொங்கலும்
என்ன பொங்கல்? பொங்கல் வைக்க போறேன். பொங்கல் வைக்க போறேன். அடுப்பா ஐயா கடையாள அடுப்பு காட்டியாக்கா நானே என் அடுப்பு பக்கத்துலயே வெட்டிட்டேன். வெட்டியா? அடுத்த வேறி சண்டை அடிப்பு சொல்லிட்டுடா. நான் ஏற்கனவே ஒரு ஆளை அடையாளமா வச்சுட்டு போறேன். ஓஹோ ஆள் அடையாளமா? ஆமா யார் அவன்? அடுப்பு நேரம் அது வரைக்கும் அவரு. இவன் அடுப்பு அடையாளம் சொல்லுவானா? ஆமா உனக்கு தெரியுமா? கரெக்டா அன்னைக்கே வச்சுட்டு போயிட்டேன். அந்த அடுப்பு அடையாளம் வச்சுட்டு போறேன். எப்படி? சபார் ஏய் என் அடுப்பு எங்க இருக்குது? சபார் உன் அடுப்பு அன்னைக்கே அடையாளம் பார். இதுக்கு நேரா இருக்குது பார். உன் அடுப்பு தான் இதுக்கு நேரா இருக்குது பார். அடையாளம் காமிச்சியா? அப்புறம் நான் அடுப்பு காமிச்சியா? அப்ப வேறுக்கு சேர்த்து விட்டுட்டு போயா? அக்கா உங்க வச்சீங்களா? மூஞ்ச பார்த்து வரானு பாரு. கசுமார புடிச்சு. சரி நான் அடுப்பு வச்சுட்டேன். நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டேன். ஓஹோ நான் வெண்பொங்கல் வச்சிட்டேன். முந்திரி பருப்பு, ஏலக்காய், பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டு நான் சக்கரை பொங்கல் வச்சுட்டேன். நானும் பொங்கல் வச்சிட்டேன். எல்லாரும் வச்சிட்டு பொங்கல். நான் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒழுங்க போறேன். நானும் பொங்க வச்சிட்டேன். இன்னும் போட்டு வச்சா அலையர் கொட்டை அலையர் கொட்டை நசுக்கி அலையர் பொங்கல் வச்சுக்கிறேன் நானு. யாருக்கு கொடுக்குறது? அந்த தாளகார பையனுங்க எடுத்து நாள் ஊட்டிட்டு வந்து சரி சரி பொங்கல் இறக்கிட்டீங்களா? சரி சரி அப்படின்னா கற்பத்தை ஏற்றி கையெழுப்பு கொண்டு அண்ணன் பிழைக்க மாங்கல்ய நிலைக்க என்ன கூடாது. இல்லை அவ்வளவுதான். அது வலுவை குறைஞ்சு போச்சு. எங்கேயோ பேஞ்சிட்டு இங்க வந்து ஏதோ வயசான காய மூத்து விடுவோம் விடு. சரி தங்கச்சி அக்கா பாப்பா எனக்கு ஒரு ஆசை. யார் மேல? செஞ்சுட்டு மேல சொல்லுக்கா உனக்கு என்ன ஆசை? நம்ம கும்பலா நிக்கிறோம். இன்னைக்குதான் கூடிக்கிற கும்பலா நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஓ விளையாட்டா? சரி சரி அது நியாயம்தான். வேணா 12 வருஷம் ஆச்சா? பொம்பளைலாம் கூடி விளையாடுவாங்க 3 இடத்துல. அப்படியா? சரி அப்ப பெண்களுக்கு விளையாட்டு அம்மா மழை வராது உட்காருமா உட்காரு. மழை வராது உட்காருங்க. நான் தான் மின்னார்த்தம் சொல்றேன். வராது பொதுவா வராது. அக்கா என்ன பெண்களுக்கு தகுதியான விளையாட்டு கும்மி அடிப்பதுதான். கும்மி அடிக்க என்ன பாட்டு பண்ணுமே? நான் பாடுவேன். நான் பாடு பாப்பா. பாட்டு பாடி கவர்மெண்ட் பார்த்து இவருக்கு பரிசு கொடுத்திருக்காங்க. எங்க பரிசு கொடுத்தாங்க? அப்புறம் பார்த்து சாமி சரி அப்படியே ஏமா ஏமா இருமா சரி எங்க பாப்பா நீ கும்மி பாட்டு பாடுவியா? நான் கும்மி பாட்டு பாடி கவர்மெண்டே பரிசு கொடுத்துது எனக்கு. ஆமா பாப்பா கவர்மெண்ட் பரிசு கொடுத்ததா? ஆமா. என்ன எடுத்து கொடுத்தாங்க? 2 செருப்பு எடுத்து காதுல கோத்தாங்க. போலாமா? அலமரத்தை பாரு அடிமரத்தின் வேற பாரு. எங்க போயிட்டு நாங்க போய் பாக்குறோம். அங்க பாக்காதீங்க. ஒரு மைனர் பையனை புத்தி கிளம்பி நீதாடி பாங்க பாட்டு பாட்டுடி பாப்பா. இது பாட்டு இல்ல பாட்டுல உடச்சு விட்டுறேன். அலமரத்தை பாரு அடிமரத்தில வேற பாரு. அலமரத்தை பாரு அடிமரத்தில வேற பாரு. பாரு போயிடுச்சு அலமர வைத்த பாரு ஒரு சின்ன பாரு போயிடுச்சு அலமர வைத்த பாரு ஒரு சின்ன பாரு ஒரு சின்ன
வம்சத்தை வளர்த்த பாரு ஒரு மனுஷன் கேட்க யார் பாருங்க பட்டாளே பாவம் தட்டி கொண்டா அம்மன் வாங்கி போட்டு வந்தா கடை வாங்கி போட்டு வந்துட்டு அது இல்லடியே வாங்கிட்டு வந்தா புதுசா வாங்கி வந்துட்டு இல்லடா பையா இல்ல நெக்லஸ் சைனா இல்லடா பையா இல்லடா நெக்லஸ் பொக்கியா இல்லடா பையா அது இல்லடா பையா அது இல்ல பாக்கா அது இல்லடா அக்கா புடவை கட்டணும் பாரியா புடவை கட்டணும் பாரியா அந்த முந்தாடி தேரண்டா பையா குந்தாடி தெரியாத குந்தாடி உனக்கு மட்டும் இந்த டைலர் எவன் தச்சான் மரநாளே சேர்த்துட்டான் எனக்கு ஏதாச்சும் உயிரை வந்துக்கிறான் டைலர் தச்சு கொடு இந்த மாதிரி மாடல் எவனி சொல்லிருப்பான் எவனி தச்சிருப்பான் சைனாக்காரன் ஏக்கா இப்பெல்லாம் புடிச்சு அடிச்சோம் இப்ப நின்று அடிச்சுக்கலாம் வாங்க புரிஞ்சு அடிச்சு நின்று அதுதான் பேரு கொண்டா பேரு மாட்டான் அண்ணாமலை என்று சொன்னாலே நம்ம ஆலயம் சுத்தி வந்தாலே அண்ணாமலை என்று சொன்னாலே நம்ம ஆலயம் சுத்தி வந்தாலே அண்ணாமலை என்று சொன்னாலே அண்ணாமலை என்று சொன்னாலே நம்ம ஆலயம் சுத்தி வந்தாலே என்னாயிரம் காலம் போட்டு இப்ப வர சரி அக்கா ஒரு கல்பனை சாமி கும்பிடணும் அதனால எல்லாரும் இருக்குமா பாரு 8 7 1 2 3 4 5 6 7 சின்ன குடிக்கான இல்லையா கூப்பிடுங்க பெரிய கூப்பிடுங்க வரும்போது ஒரு மாவு ஐயோ தங்க
எங்கடி போன எங்க காத்துல சிலாச்சி தங்க மின்னலி எங்கடி போன வாயண்டி ஐயோ பாப்பா மின்னலோலி எங்க போன சொல்லி ஆள காணமே இன்னைக்கு அடியோ தங்கச்சி மின்னலி எங்கடி போன எப்படி கூப்பிடுற வாயண்டி ஏறி இந்த சிலாச்சி போய் சொல்லுமா இந்த தரவேல நான் கூப்பிட்டா நீ உடனே வருவா கூப்பிடு அடியே மின்னலி அடி ஓடி 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 அடி வா தாலி அறக்க வாயில சிலேபி கேட்டாங்க ஆளி தெளிக்கடி அப்பதான் பட்டு வருவா ஏக்கா உன் மேல தான் பாஸ் அதிக நீ கூட்டு பாருக்கா ஆமா நீ கூட்டி பாருங்க சரி அடியோ தங்க மின்னலோலி அக்கா அடி அம்மா அங்கயா ராமா ராமா எங்க போற ஏண்டியா அங்க யார போயிட்டு வந்த மாட்டாரா ஏய் ஏய் பாப்பா மூஞ்சி கலந்து போச்சேனா அடி வாங்க வாங்க உள்ள நாட்டமா இருக்கீங்க என்னாச்சு ஒரு பாப்பா என்னடி இது மூஞ்சி ஒரு வாட்டமா இருக்குது என்னடி என்ன புள்ளைகளை கலச்சிட்டியா ஏய் என்னடி முகம் இப்படி மாதிரியா இருக்குது பாப்பா சொந்த பாவனையா என்னடி சொந்த பாவனையா உனக்கு என்னமா குறையா சொந்த மாமா என்னமாச்சு சொல்லுமா அக்கா சொல்லுமா நான் என்னவென்று என் குறையை உனக்கு மட்டும் குறைச்சா வாயா போன கடவுள் எனக்கு தான் பெரிய அக்கா பாப்பா என்ன பாப்பா ஒரு போற நான் என்னவென்று என் குறையை என்னவென்று என் குறையை உங்களுக்கு எல்லாம் இருக்காங்க எனக்கு மட்டும்தான் நான் மன்னன் இல்லாத பாவி மகிழ்ச்சி இல்லை எனக்கு மனவாளம் பெருமையினால் நாளாங்காசை என் குறைய நான் எங்கக்கா போய் சொல்லுவேன் என்னடி உனக்கு போற என்னடி பாப்பா அக்கா சொல்லு எங்க சொல்லு உங்களுக்கு என்ன பண்ண சொல்லு அக்கா சொல்லுமா ஆட்டம் பாக்குறாங்க அருமையான ஊரு ஆமா சீக்கிரம் முடிக்கிறதாலும் மனம் இல்லை ஆனா நீங்களா கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போங்களேன் அப்படியானா தள்ளி விட்டோம் காயம் பட்டு போச்சு சொன்னா இந்த உண்மையை சொன்னா என்ன சேனாரு கழிப்பாளோ புரியலையே பயமா இருக்குது ஐயா குடிக்கணும் கும்ப குடிக்கணும் குத்து அழுவுல 7 பேரும் கொஞ்சம் சேர்த்து குத்துன்னு குத்துவாங்க 7 பேர் சேர்ந்து குத்துன்னு குத்துவாங்க சொன்னாலும் போச்சு சொல்லலன்னா எது வந்தாலும் சொல்லு நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கிறேன் அக்கா சொல்லுமா சொல்லுடி உனக்கு என்ன பையன் அங்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அக்கா நான் தீர்த்து வைக்கிறேன் பொறுமையா கதையாவது ஒண்ணு தெரியாத நீ சொல்லுமா ஓதுவன் விவரம் உணர்கேறும் அக்கா 9 வருஷம் ஆச்ச மன்னர் என்னை மாலையிட்டு வரமுடன் கேளும் அக்கா 9 வருடம் ஆச்ச மன்னர் என்னை மாலையிட்டு நாடகம் கத்துக்காத ஊரு இருக்காது ஆமா ஆடாத கிராமங்கள் இருக்காதுமா ஆச்சாரம் மின்னோடி வேஷம் கட்டி வந்தார் நாடகத்து பாட்டு பாடலன்னு சொல்லுவாங்க
அதனால நம்ம பொழுது பத்தாத போனாலும் கண்டிப்பா விடக்கூடாது. பூரா பாடல்னாலும் தெரிஞ்ச வரைக்கும் பாடுவோம். ரைட். அதனால பொதுவே விவரமுடன் கேளும் மக்கா 9 வருஷம் ஆச்ச மன்னர் என்னை அவர் மாலையிட்டு நாதன் அவர் வல்லை என்ற இயக்கத்தாலே நடேசனையே கோரில் இங்க பூஜை செய்தே தீதரவே மன்னன் வந்து தவமழித்து திட்டிய தொட்டு என்னை அவர் இழுக்கும் போது இந்த மாதிரி நான் திறத்தான் அது எந்த ஆசிரத்தான் மதிமயங்கி அக்கா ஏமா என்னமா என் மன்னனை பிடித்துங்க தள்ளினேன். என் வீட்டுக்காரர் என்னதான் அவர் தள்ளுவாரு, நீ போய் தள்ளிக்கிறன்ற அவர் என்னதான் தள்ளுவார் ஆசையா? அந்த அம்மா வீட்டுக்கு வந்தாருன்னா அந்த அம்மா தான் தள்ளுவாராம் உங்க வீட்டுக்காரு. நீ போய் தள்ளுங்க அது தெரியாத யாருக்கா? ஆம்பளைதான் தள்ளுவாங்க. அக்கா சொல்லுமா. மன்னரை பிடித்து தள்ளினேன் இந்த மாதிரி நான் தலை வைத்து அண்ணவர் அழகான ரூபத்தோடு என் அரண்மனைக்கு வல்லை என்று அதற்காக சத்தியம் செய்தேன். அதனால அக்கா ஆம்பளை பூஜை பண்ணேன். பூஜை பண்ணதும் 48 நாள் எங்க அப்பா தான் பூஜை பண்ண சொன்னாரா? அதே மாதிரி பூஜை பண்ணேன். 47வது நாள் ராத்திரி விடிஞ்சா 48 முடிய போகுது. நம்ம வீட்டுக்காரரு என் வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்காரரு என் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தாரா? என் சாண்டா குடிச்சு அங்க போய்கிறான் பாரு. வந்தாரா? நான் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இவர் கூப்பிட்டு இருக்காரு. எனக்கு உள்ள காது கேட்கிறேன். அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? ஒரே போத அப்படி ஜஸ்ட் போட்டு கதவை 2 கதவு உடைந்து அப்படியே அது அம்மா என்ன இரும்பு மனுஷன் ஒரே போத 2 கதவு உடைந்து ஊஞ்சி போச்சு. உள்ள வந்து ஒண்ணு எதனா ஏண்டி பூஜை பண்றீங்க? நான் வந்துட்டு சாதுவா சொல்றதுல உங்க எப்படி உதைச்சாரோ அதே மாதிரி நான் லிங்க வச்சு பூஜை பண்ணேன். அந்த லிங்கச்சி வச்சு வச்சாரு பாடின்னு கைக்கு பிடிச்சி கீட்டாரு. நோயடிச்சு தாங்க மாட்டேன் மனுஷன். என் வீடு வந்து கூட அதே சொல்லதான் வீட்டுலயே போறது. நான் அப்படி என்ன பண்றது? தோழிச்சுதான் வந்துச்சேன். நீ சொல்லுமா எனக்கு வேற பயமா இருக்குது. நான் பாத்துக்கிறேன் வாங்கி வச்சிட்டு போறேன். இல்லம்மா என்ன போச்சு? எங்க பயப்படுத்துற? ஐயோ ஐயோ பைத்தியாராகாத. அப்ப என்ன பண்ண? இந்த மாதிரி பூஜையை கெடுத்துச்சு அப்படின்னு கோவம் வந்து பண்ண. அவர் கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளன. அதாங்க வந்தாரா? வந்து பூஜை கெடுத்துட்டாரா? கெடுத்துட்டு சொல்லிட்டு கோவம் வந்து அவர் கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளன. எங்கடா தள்ள சொல்லி அதாங்க வேற ஒண்ணு இல்லையா? என் வர வரைக்கும் பண்ணி எடுத்து தோடையில கிள்ளி விட்டுருவா. அப்புறம் சொல்லுங்க கேளுங்க. வந்தாரா? சரி பூஜை கழிச்சாரா? நீங்க எனக்கு கோவம் வந்து கழுத்தை புடிச்சு தள்ளதுக்கு அண்டா என்ன ஆச்சு? அதுக்கு நான் தள்ளும் போது அவருடைய நெற்றி நம்முடைய வாயற்படியில் இடித்து நெற்றியில பெரிய காயம் பட்டு போச்சு.
எல்லாம் சேர்த்து சாவாத கூட சேர்த்து விட மாட்டான் இதை கேட்டா உக்காரு கிளம்பிட்டு அம்மா அக்கா ஐயோ அம்மா அக்கா அம்மா என்னோட கல்லுக்கு போட்டுக்கிறாளே பாப்பா எனக்கு அத்தி மரப்பிழந்து என்ன மாலை என்னுரையே எனக்கு அத்தை விட்டு மெத்த கட்டு பாப்பா எனக்கு அத்தை விட்டு மெத்தையில என்ன மாலையிட்ட என்னுரைய இன்னைக்கு அரும்பு கட்டி அம்மா இன்னைக்கு தொங்குதுன்னா பொருத்தமில்ல என்ன மாலையிட்ட என்னுரைய இன்னைக்கு மண்ணு போன அத்தமாவ அம்மா இன்னைக்கு சொந்தமில்ல நீ எல்லாம் பேச்சு 8 கொண்டாட்டினாங்க எங்களுக்கு குறை இல்லாத 8 ஏக்கர் நெஞ்ச 8 ஏக்கர் பிஞ்ச 8 மோட்டர் எந்த குறையும் வைக்கல எங்க வீட்டுக்காரருக்கு என்ன 8 ஏக்கர் நெஞ்ச கொஞ்சம் நஞ்ச பஞ்சம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு 8-16 ஏக்கர் மேல வாங்கி வச்சிருக்காரு நஞ்ச வச்ச பிஞ்ச வச்சு என்ன குறை வச்சாரு நஞ்ச வச்ச பிஞ்சி வச்சேன் மாமா எங்க 8 பேருக்கு குஞ்ச வச்சேன் அந்த மின்னல் ஒளினு போட்டு இந்த அடையாளம் தெரியாது எங்கிட்ட பாடி போல எட்டு பேருக்கு அவர் ஒரு தான் கனவு அது மட்டும் இல்ல 8 பேருக்கு நம்ம 16 பேருக்கு அவன் சத்தியம் செய்து விட்டு போய்விட்டார் அதே பெண்ணை விடுதலை சாட்சியா அண்ணன் தர்மராஜா சாட்சியா மனைவி பாஞ்சாலி சாட்சியா மாமா பரந்தாமன் சாட்சியா இனி 32 அழகோடு உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் எனக்கு சக்தி செய்து போயிட்டாருக்கா அதனாலதான் பண்டிகள் எல்லாம் கழிச்சிட்டு கணவன் இல்லாத போது ஒரு பெண் அழகா இருக்கப்படாது ஒரு பெண் அழகா இருப்பது தன்னுடைய கணவன் ரசிப்பதற்கு தான் ஒரு பெண் அழகா இருக்கு அவுத்து போட்டு வந்துட்டாங்க இப்போ நம்முடைய கணவர் உன் வீட்டுக்கு வரணும் அதுக்கு வழி என்ன பண்ணலாம் நீங்க எல்லாம் அனுபவிச்சுட்டீங்க காக்கா அவர் என்ன சொல்லி போனாரு நீ என்னடி 8 பட்டஸ்திரிகள் இருக்காங்க சுபத்திரர் இருக்கிறா நாயக்கன் இருக்கிறா கோவதி இருக்கிறா சித்ராங்கதர் இருக்கிறா நாயக்கன் இருக்கிறா திரௌபதி இருக்கிறா நீ என்னடி போடி டோன்ட் கேர் அப்படி செஞ்சு போட்டாரு அப்பனா என் வீட்டுக்கு வந்து பாரு நான் போறேன்
ஓஹோ என் வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு பாபதி என் வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு உங்க வீட்டுக்கு வருவாரா என் வீட்டுல வந்திருப்பாரு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவாரு வரும்போது அன்னைக்கு நீ பார்த்து நீங்க வெளியே ஓதிக்கிட்டு நீ வெளியே ஓதிக்கிட்டு கண்டிப்பா போறீ அக்கா உங்க வீட்டுக்கு வருவாருக்கா ஆமா நான் இல்லைன்னு சொல்லல அக்கா என் வீட்டுக்கு வருவதற்கு என்ன வழி பாவடி வழி சரிம்மா அக்கா என்ன ஆமா அக்கா அக்கா அப்படிங்க சரி 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 அம்மா என்ன பண்ணலாம் நாம அண்ணன் பாபால கண்ணங்கிறாரு பாரு அவரை அழைத்தால் நம்முடைய அண்ணன் பாபால கண்ணனை அழைத்தால் வழி சொல்வாரு அம்மா ஓ அண்ணன் வந்தாதான் நமக்கு ஆம்படியா ஆம்படியா ஒரு வழி சொல்வாரு அண்ணன் யார் வேண்டும் மண்ணாலதான் எல்லாமே இதான் வேண்டி கூப்பிடணும் அதனாலதான் வழியா கொடுத்தாரு எப்படிங்க கோவிந்த கோபால கண்ணா உன்னை கோரி வேண்மணி வந்தா தங்கையே எங்க வீட்டுக்காரர் ஒரே மாதிரி ஒரே அவங்க வந்து சொல்லிட்டுதான் அண்ணா வணக்கம் அம்மா நல்லா இருமா நீ இந்த கிளி சட்டெல்லாம் என்கிட்ட பண்ணாத சாமி நீ நல்லா இருமா அப்புறம் யாரு இருப்பது இல்லையா வர சொல் அண்ணன் அண்ணன் எடுத்து வைக்கலாம் ஸ்கூல் நான் உனக்கு ஸ்கூல் வைக்கிறேன் அண்ணனுக்கு ஸ்கூல் வைங்க நீங்கெல்லாம் கேப்பலையே எங்க அண்ணன் தான் ஒரு அழகான கலர்ல இருக்காங்க என்ன கலரு பூலு கலரு நான் தான் எப்படின்னா அண்ணன் அடிச்சிடும் எப்படின்னா அதை சரி கட்டணும் அண்ணனை அண்ணன் மேல தூக்கி வச்சு ஐயோ போமா அண்ணா அம்மா கோகுல சிகாமணிய கோபாலக்கண்ணா உன்னை கும்பிட்டேன் மரமருளவா மணிவண்ணா கோகுல சிகாமணிய கோகுல சிகாமணிய கோகுல சிகாமணிய கோபாலக்கண்ணா உன்னை கும்பிட்டேன் மரமருளவா மணிவண்ணா கோகுல சிகாமணிய கோபாலக்கண்ணா உன்னை மரமருளவா மணிவண்ணா கொடிய கம்சனை அழகே மடித்தாய் 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 முடிவில் காரியன் மடியில் மடித்தாய் கோகுல சிகாமணியே கோபாலக்கண்ணா உன்னை மரமருளவா மணிவண்ணா நாராயணா தங்கள் திருவடிக்கு உடைய தங்கை மின்னலொளி வணக்கம் நாராயணா வணக்கம் சுகமாக வந்திருப்பாய் ஆகட்டும் நீங்க அனைவரும் கூடி என்னை வரவழைத்த காரணம் என்ன அம்மா அம்மா நீங்க அனைவரும் கூடி அதிக சரி என்னை வரவழைத்த காரணம் என்னம்மா அண்ணா வாங்க சொல்லுமா அண்ணா
என்னுடைய பதியானவர் அர்ஜுன மகாராஜன் ஆ. இப்ப பிள்ளைகளி சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். மின்னல் ஒளி அம்மன் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தாங்க. சொல்லுமா. நீ சொல்லுமா. நானே சொல்லுமா. நான் பூஜை செய்யும் போது யாரு பிரச்சனையோ அவங்க பிரச்சனை அவங்க தான் தீர்க்க முடியும். சொல்றா என்ன சொன்னதா தீர்க்க முடியும். அக்கா சொன்னா நீங்க கேப்பீங்கன்னு தான். அப்ப நீ சொன்ன நான் கேட்க மாட்டேன். இல்லண்ணா சொல்லுமா. அண்ணா நான் ஆம்படியாவில இருந்து அழுதுகிட்டு இருந்தேன். ஆம்படியா எங்க அப்பா வந்து என்ன சொன்னாரு, 48 நாள் பூஜை பண்ணுமா, சிவபெருமான பூஜை செய்தா அவர் வந்து வர சொன்னாரு. அதே மாதிரி 48 நாள் பூஜை பண்ணேன். 47ஆம் நாள் ராத்திரி வந்துட்டாரு. என் மச்சான் அதுல உசாரு. யோக்கியமா வாய நின்றாங்க போயேன். வந்துட்டாரு. வந்தவரை கூப்பிட்டு இருக்காரு. அவர் வாயர் பண்ணி நின்று அழைத்தது எனக்கு காது கேட்கல. ஆமா, கோவம் வந்துட்டு எட்டி வச்சாரு கதவை. உள்ள வந்து ஒழித்து போச்சு. உள்ள வந்த வச்சிருந்த லிங்காதரத்தை எட்டி வச்சுட்டு பாடின்னு சொல்லி கையை பிடித்து பலவந்தமா பெண்ணு உக்கால ஒளி சும்மா இருக்க மாட்டாமா. சும்மா சும்மா எங்க வீட்டு வர்ற மக்கள் பேசுற மாதிரி பேசக்கூடாது. எம்மா வீட்டுக்குள்ள சண்டை பூஜை செய்யுற எந்த பொம்பளை இருந்தாலும் சரிதான். வீட்டுல 1000 சண்டை போடுவான். ஆம்பியான விட்டு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா. சொல்லுமா. அதாங்க சொல்லு. நீ இனிமேல் உக்கால மூஞ்சி உட போட்டு. அவன் சும்மா இருக்க மாட்டாமா. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவன் சுழி சும்மா இருக்காது, அவன் கைகால் சும்மா இருக்காது. எதனா ஒரு சட்டை பண்ணி நான் சொல்றதுக்கு சொல்லுமா சொல்லுமா. எட்டி உதச்சி லிங்காரத்தை கழிச்சுட்டாரு. ஆமா. பாடி பெட்டுக்குன்னு இழுத்தாரு. இருங்க 40 முடிஞ்சு போச்சு. இன்னும் 3.25 நாழிகை 15 நாழிகை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எதுவுமே கேட்கல. பலவந்தமா பிடிச்சு விட்டாரு. எனக்கு கோவம் வந்து எப்பேற்பட்ட லிங்கத்தை எட்டி ஒதுக்கிறீங்க அப்படின்னு நெட்டி தள்ளனேன். நெட்டி தள்ளனப்ப நெத்தியில காயம் போட்டு காயப்பட்ட உடனே அடியே பெண்ண மணலுடைய ஆகாயவாணி குமாரி சாட்சியா, அண்ணன் தர்மராஜா சாட்சியா, மனைவி பாஞ்சாலி மேல் சாட்சியா, எங்க மாமன் பரந்தாமன் மேல் சாட்சியா. இருமா. என்ன ஒரு பிரி விட்டு போய் சொல்லுமா. ஒரு பிரி விட்டு போய்க்குது. நீங்க பூத்து பாக்குறீங்களா? நெல்லவன் இருந்தா பரவாயில்ல. தாலி அர்த்தம் தானே இவன். அப்புறம் என் தாலி ஒரு பிரி விட்டு போச்சான். உண்மைதான் சொன்னேன். நான் சொல்லுமா. அப்புறம் இன்னைக்கு நேரம் பத்தாது. சரி ரைட்டு. அவர் என்ன சொன்னாரு, 32 அழகோடு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சத்தியம் செய்து போட்டாரு. 32 அழகோடு என் வீட்டுக்கு வர மாட்டேன், உன்னுடைய வீட்டுக்கு வர மாட்டேன் சத்தியம் செய்து போயிட்டாரு. நீ என்ன செய்வே தெரியாது. எனக்கு ஆம்படியா வேணும். அதானே இப்ப சொல்றியா? இல்ல காரணம் பிடிக்கிறேன். ஐயோ இருமா. உனக்கு உன்னுடைய கனவு வேணும். ஆமா. இங்க வா. நீ ஒரு பெருமா இரு. சரி போ. அம்மா ரமதா இங்க வா. நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். கண்டிப்பா கேட்கணும். அதப்பா என்னுடைய மச்சுனன் அர்ஜுனன் உன்னுடைய அரண்மனைக்கு வருவான். உன்னுடைய அரண்மனைக்கு வந்தா நீ என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன செய்ய வேண்டும்? அதோ பார், என்னுடைய தங்கை மின்னல் ஒளி ஆசை நீ நிறைவேற்றிட்டு வந்தா உனக்கு இங்க இடம் உண்டு, இல்லனா இல்ல அப்படின்னு நீ சொல்லணும். சரிண்ணா. சொல்லிறியா? அம்மா பவளபொடி அண்ணா. பவளபொடி பவளபொடி அம்மா. அதனால அர்ஜுன் உன்னுடைய அரண்மனைக்கு வருவான். வந்தா நீ என்ன திரும்ப சொல்ல வேண்டாம். என்னுடைய தங்கை மின்னல் ஆசை நிறைவேற்றிட்டு வந்தா உனக்கு இங்க இடம் உண்டு, இல்லனா இல்ல அப்படின்னு நீ சொல்லணும். சொல்றியா? ஒரு ஒரு மாதிரி. அம்மா சுபத்ரா உன்னுடைய வீட்டுக்கு சத்தியமா வருவான். கண்டிப்பா வருவான். அவனை பத்தி இருக்குதான் தெரியும். அதனால அவன் என்ன நைஸ் பண்ணுவான் அதெல்லாம் நீ நம்பிடாத. அதனால என் தங்கச்சி மின்னல் ஆசை நீ நிறைவேற்றிட்டு வந்தா உனக்கு இங்க இடம் உண்டு அப்படின்னு சொல்லணும். சொல்றியா? சொல்றியா? ஓ அண்ணா அண்ணா என்ன சொல்ல வரப்ப என்ன சொல்றது? அம்மா போதி அர்ஜுனன் உன்னை தேடி கண்டிப்பா வருவான். உன்னை தேடி கண்டிப்பா வந்தா என்ன தெரியுமா சொல்ற? என்னுடைய தங்கச்சி மின்னல் ஒளி ஆசையை நிறைவேற்றிட்டு வந்தா உனக்கு இந்த வீட்டுல இடம் உண்டு, இல்லன்னா இல்ல. வந்த வீட்டுக்காரர் ஒரு வாய் சாப்பாடு கூட போட்டு அனுப்ப கூடாது. பைக்கிய நீ தங்கச்சி வேணாம் சொல்ல. அவர் வேணா நீ ஒரு நாள் பார்த்து கல்யாணம் எல்லோரும் வெறுத்துருவாங்க. சத்தியமா நான் அவரை ஒத்துக்க மாட்டேன். மின்னல் தங்கச்சி வீட்டுக்கு போய் வந்தாதான் நான் ஒத்துக்கணும். சத்தியம் பண்ணு. சொல்லு. சத்தியமா என் வீட்டுக்கு வந்தா நான் உன் வீட்டுக்கு போயிட்டு மின்னல் ஆசை தீர்த்துப்பா அப்ப நான் என் கூட சேர்றேன் அப்படி சத்தியமா சொல்லுவேன். வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? தொடப்ப கட்டியால அடிப்பேன். அந்த மின்னல் போகட்டும். கௌமுதி கலப்பாட்டு சண்டை பெரியார்
முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? ஓ. ஏன் முடியாது? என் தங்கை மின்னலொளி அரண்மனைக்கு சென்று அவர் ஆசையை நிவர்த்தி செய்தால் யோ, நீலத்து. தாலி கட்டினாங்க. நீ தாலி கட்டிட்டாங்க. நான் இஷ்டப்பட்டதான். நாங்க இஷ்டப்பட்டதான். ஓ. ஐயா மகாராஜா மகாராஜா நான் சொல்றது கேளு போடா. அவங்க இஷ்டப்பட்டதை பேச முடியும் போடா. போய் போய் போ. ஃபாலோ பண்ணி வர சொல்றேன். அதப்பா அண்ணா மின்னல் ஒளி அவருடைய ஆசை நிறைவேற்றினா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. அவங்களா இஷ்டப்படாத நீ போய் எல்லாம் எழுப்பின பசங்களை எழுப்பிட்டுறாங்க. யார் ஏற்பட்டாலும் அனுபவிச்சாலும் இல்லை. மின்னல் ஆசை தீர்த்துட்டு வா. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் எல்லாம் அப்புறம் ஐயா இப்போ ஒரு கொல்ல மக்களை கும்பிடுகிறான். அவன் அப்படியே ஓடி ஓ அப்படியா சித்தராங்க அத்தை குண்டா அடிய பவுனு அடிய தங்கம் அடிய மாணிக்கம் முடியாது. மின்னலொளி என் தங்க இருக்கா பத்தியா மின்னலொளி அவளை போய் சேர்ந்து அவளுடைய ஆசை தீர்த்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் இப்போ உங்ககிட்ட வந்தான்னா என் கூட வரக்கூடாது. சேரக்கூடாது. முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. இந்த பட்டுக்கோட்டையிலே சுத்தமான போய்தா அப்படி ஒரு ஓரம் கட்டி நிறுத்துவாங்க. எவள் போனாலும் போகட்டும். என் ஆசைக்கும் அன்பிற்கும் எந்த நேரத்திலும் மாமா 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 என்று அப்படி அந்த தன்றாம்பட்டு விஜயபுனூர் தன்றாம்பட்டு திருவண்ணாமலை 6ஆம் நம்பர் அதுகிட்ட மட்டும்தான் பசங்குது. இன்னைக்கு அந்த பாச கூட இல்லையா? ஓஹோ மன்னவா எதுக்கு வருவான்? ஒரு ஆம்பளையா இருக்கு. இந்த நேரத்துக்கு சின்ன பொண்ணு அந்த மின்னலொளி அவ ஆசை தீர்த்துட்டு வந்தாதான் இங்க எல்லாம் இங்க சுபத்திரா இடமே உனக்கு இருக்கட்டும். நான் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் தொட்ட விட்டா போதும் எல்லா வேலையும் போயிடு. போ போ சரி போ. ஏன் சின்ன பொண்ணு அவ மின்னலொளியுடைய முடியுமா? முடியாது. முடியாது. சரி முடியாது. போடி. எவள் போனால் போகட்டும். என்னுடைய அழகை கண்டு மாலையிட்டாப்பார் அந்த போகாவதி ஓ தலைவிதி வருவார் என்று ஆக்கி வச்ச தெரியுமா? என் மன்னர் வருவார் நீ அதிகாரி
என் பத்தா வருவாரு நீ நான் பண்டிகை பேசி முடியுமா முடியாது இப்ப ஏன் தொடவானு சொல்றேன் பாருங்க கிட்ட வராத வராத வராதட்டா வராதட்டா என்னை தொட்டால் கேலி கொட்டும் என் தங்கை இன்னொரு போய் நொட்டும் ஏன் தொட்டா செல் கொட்டுற கிட்ட வராத நீங்க இன்னைக்கு நான் 3 நாள் அதான் 3 நாளைக்கு நானு சரி என் தங்கச்சி மின்னல் இருக்கா பாரு அவளை போய் நொட்டிட்டு வா அப்புறம் என் வீட்டுல இடம் கொண்டு போடி அடி போடி போறியா கண்டிப்பா தொடர்பு கட்டியா ஓ 60,000 போக மாதிரி 8 மனைவி ரொம்ப திமிரா இருக்கு பெரிய திமிரா இருந்த ஆனால் ஒருவர் கூட என் ஆசைக்கு இணங்கவில்லை இனிமேல் எதுக்கு இந்த வாழ்க்கை முதல்ல மின்னல் கிட்ட போனா மண்டை வரிசை வந்த நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் வேண்டாம் சொந்த பந்தம் வேண்டாம் வேண்டாம் மனைவி வேண்டாம் வேண்டாம் மக்கள் வேண்டாம் வேண்டாம் அதனால் ஐயா நானே சஞ்சாதி யாரா சன்னியாசி உனக்கு என்ன புத்தி இருக்கா இல்லையா பிச்சை எடுக்கிற நீயா பிச்சை எடுத்து வர என் மாமூல் வீதியில நீ ஏன்டா வர என் ஒக்கா போடுதா என் ஓயா போனதா பொண்ணு போடுதா ஐயோ என் பொண்ணுக்கிறானே சரியே சன்னியாசி சொல்லு பரதேசி ஏமா பிச்சைக்கார நானே நீயா சன்னியாசி அது ஒரு பெரிய கதை என்ன கதை ஆமா நீயா சன்னியாசி ஆன அது ஒரு பெரிய கதை அது என்ன கதை அது இருக்கட்டும் நீ சன்னியாசி ஆன சன்னியாசி ஆனா எனக்கு 12,228 மனைவிகள் 12,228 தேவிமார்கள் ஆமா ஒருவள் கூட என்னுடைய ஆசைக்கு நெருங்கவில்லை பொண்டாட்டி கட்ட வேலை இருக்கிறாங்க ஒருவள் கூட என் ஆசைக்கு நெருங்கவில்லை சரி அதனால நான் பரிதேசியா வந்துட்டேன் ஆமா சன்னியாசி என் கதையை கேட்டியே அது ஒரு பெரிய கதை வாங்க எங்க போறீங்க ஆமா ஐயா நீ அது போல வந்த எனக்கு 60,008 மனைவி அடே அப்பா அதனால் ஒருவர் கூட என் ஆசைக்கு இணங்கவில்லை ஆனால் அனைத்து பெண்களை துறந்து நான் சன்னியாசியா போயிருக்கேன் சன்னியாசியா போயிருக்கியா யாரோ என் வீட்டுல கலகம் பண்ணிக்கிறான் ஒருவர் கூட என் ஆசைக்கு அதனால போறேன் ஏண்டா உனக்கு ஏன் இப்படி வந்த மின்னல் அரண்மனைக்கு போனேன் புத்தி தள்ளிட்டான் முன்காயம் பட்டு விட்டேன் 32 ஒரு வருவது கிடையாது அப்படின்னு சத்தியம் சத்தி செய்த ஆனா மத்த பொண்டாட்டி தெம்புல பண்ண ஒத்தி கூட அங்க போனாதான் அங்க இடம் அது சொல்லி தள்ளிட்டா பொம்பளை புத்தி சரி விட அனுபவிச்சிருக்கு அதிகமா குடும்பத்துல என்னன்னா உன் குடும்பத்துல வத்தியத்துல அவன் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் வா மச்சான் நான் சொல்றதுக்கு திட்டாத இப்ப 32 அழகோடு சென்றா தோஷம் அதனால நான் சொல்வதை கேள் 32 அழக வீடு இந்த அர்ஜுனன் அழகான ஒரு கட்டு குறத்தியா உருவம் மாறி போய் குறி சொன்னா
இதானே ஐயா குப்பா குப்பா மரங்கட்லையோ கூட மரங்கட்லையோ ஐயா ஒன்று பார்த்தது வந்து ஐயா கிணத்துல புடிச்சு குடுத்துறேன் எதுக்கு வந்து என்ன காரணம் சொல்லு என்ன காரணம் எதுக்காக வந்துக்கிறேன் நான் கூட போறேன் கண்டிப்பா சொல்லுவா சாமி விஜயகாட்டிபன் விஜயகாட்டிபன் எதுக்காக இந்த வேடம் எங்க மாமா இருக்கின்றாரு கோபாலக்கண்ணன் எனக்கு 60,000 கொண்டாட்டி யாருமே என் ஆசைக்கு இறங்கவில்லை அது அதனால மின்னலுடைய ஆசைக்கு மின்னலுடைய வீட்டுக்கு போய் வந்தா நானும் ஆசைக்கு இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சொன்ன உடனே இன்னைக்கு மின்னலுடைய வீட்டுக்கு போறேன் ஓ ராணியம்மா அம்மா ராணி பாலிச்சு அம்மா ராணி பாலிச்சு அம்மா ராணி பாலிச்சு கொத்தி அம்மா நம்ம நாட்டு தேடி ஒரு பட்டு வந்திருக்கா அவளுக்கு செல்காலம் நிகழ்காலம் வருகாலம் 3 காலத்தையும் சொல்லுவாங்க வருங்காலம் நிகழ்காலம் செல்காலம் 3 காலத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாளா பட்டு வந்து போய் சொல்லுவாளா எல்லாமே சொல்லுவாங்க போயிட்டு வா அப்படியே சொல்லி முடிச்சுக்கலாம் புடி சொல்ல தெரியுமா சொல்லுவேன் ஆனாலும் தாண்டி வந்தேன் யாராலும் சேர்த்து வந்தேன் சீக்கிரமா சொல்லு 2 வரைக்கும் புடி நீ நம்ம அழைக்கின்ற மின்னல் ஒளின்னு எல்லோருக்கும் தெரியும் என் வாழ்க்கை வரலாறு சொல்லி சுருக்கமா உன்னுடைய கணவன் கட்டின கணவன் உன் வீட்டுக்கு வந்து 9 வருடம் ஆகிவிட்டது ஆகின உடனே அந்த பரமக்கடலை கோரி தவ செய்தாயா தவ செய்ததும் 48 நாள் பூஜை செய்ததும் 47ஆம் நாளே உன்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டார் என் கணவர் வந்தார் ஆமா வந்து கண்ணே கண்ணே என்று கட்டி ஆடிகளை செய்தார் செய்த உடனே நீ நெற்றி தள்ளி தாளடித்தார் உன்காய வந்துவிட்டது அதனால் 32 அழகோடு உன்னுடைய வீட்டுக்கு அரண்மனைக்கு வருவதில்லை சத்தியம் செய்து போயிட்டார் அம்மா சத்தியம் செய்துவிட்டு சென்ற மன்னர் எப்போ வருவார் என்றைக்கு என் ஆசையை தீர்ப்பார் அதை சொல்லுங்கம்மா என் கணவர் வருவதற்கு என்ன வழி அதை சொல்லுங்க நீ சொன்னது பூரா கணவர் வர வேண்டுமானால் உனக்கு நான் என்ன தேய்க்கணும் எனக்கு நீ என்ன தேய்க்கணும் 2 பேரும் என்ன தேய்ச்சி என்ன தேய்ச்சா குளிச்சுட்டா வந்துருவார் குளிச்சுட்டா வந்துருவார் வேற ஒண்ணு இல்லையா எதையதை நான் எதிர்த்து கேள்வி கூறமாட்டே நானும் கேட்கிறேன் காட்டு ஐயா 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 போய் 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 என்ன தேய்ச்சி அவங்க வருவாரா வருவாரா வெகு நாளா கணவன் இல்லாத இருக்கேன் அதனால நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு ரொம்ப ஆசைப்படுறேன் அது கிடையாது நீ எனக்கு என்ன தேய்ச்சா உனக்கு நான் என்ன தேய்ச்சேன் குடிச்சு முடிச்சாச்சு சரி ஆனா சாப்பிடணும் எனக்கு நீ ஊட்டி விடணும் உனக்கு நான் ஊட்டி விடணும் ஐயா ஐயா ரொம்ப போச்சு ஊட்டி விட்டா விடு நான் ஊர் மேல போறேன் ஊர் மேல போதல என்கிட்டே வாங்க சாதம் உனக்கு நான் ஊட்டணும் எனக்கு நீ ஊட்டணும் ஆமா 2 பேரும் சேர்ந்து இந்தம்மா கறி ஒண்ணு
என்ன தேய்ச்சாச்சு? குளிச்சாச்சு, ஆமா, சாப்பாடு போட்டாச்சு. ஆமா. எங்க இரு கணவர்? அம்மா, ஒரே பாய் போடணும், ஒரே தலைகாணி போடணும், ஒரு பாய் போட்டு ஒரு தலைகாணி போட்டு ஆ. நீ நானும் அதுல படுத்தா உள்ள வீட்டுக்காரர் வந்து விடுவார். படிக்கலையே இல்ல, பட்டாதான் வருவார் வீட்டுக்காரர். எங்கே பாய் சேர போகிறேன். டேய் டாக்டரே, வரம்பா. ஊர்பாடியா? வட வட கணக்கு வயிறு வயிறு கொண்டு போ. ஒரே பாயில போட்டு ரெடி வாக்கி பக்கத்துல படுத்தா ஒரே நாத்தாடி. பூஜை மூடிக்கு நான் வந்துடுறேன். அதுக்குள்ள கத்துறீங்களா? ராணி, ஏம்மா, இது முளை எரிச்சிருதா? இது போயிட்டு போயிட்டு வீட்டு வச்சுக்க. ஏ தண்ணியாரா தண்ணியாரா சாமி வாசவன் கிருபையாலே வந்துட்டு எனது நாதா பூசைய நம்பி பாதி பூவையால் உன்னை துரோகம் செய்தேன். என் ஆசையை வெறுத்திடாமல் என் ஆண்டவா எனக்கு துணை இருப்பேன். சாமி உன்னை பிடித்து தள்ளி விட்டேன். அதனால என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்துட்டேன். இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டேன். இனிமேல் நீங்க நானும் சந்தோஷமா இருக்கலாம். புறப்படலாம். மின்னவடி சிவ பூஜை, அர்ஜுனன் புறவேடம் நாடகம் இதோடு முடிச்சிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம் தான். தோட்ட பாடிங்க. அதனால எல்லாரும் இன்னும் ஒருவர் 9 பேர் சொல்லி நிறைய கூட்டவாங்க, இன்னும் சிறப்பா நடத்தலாம். நைட்டு 10 மணிக்கு எல்லோரும் வந்துருங்க. நாடகம் முடிஞ்சு கை